எம்ஐயில் ரீசெண்டாக 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. Redmi 7 அப்படின்ற பட்ஜெட் மொபைலும் Y3ல வந்துட்டு செல்ஃபிக்காகவே 32 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா உள்ள மொபைலும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது 2 மொபைலுமே எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. பட் ப்ரைஸில் வந்துட்டு 1000 ரூபாய் ரேஞ்சில் வந்து வித்தியாசம் இருந்தது. ஸோ எனக்கே அந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்தேன். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இவங்களே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பெட்டர் ஸ்பெக்கில் சேம் Y3யோட ப்ரைஸ்லேயே வந்து ஏற்கனவே ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற தீர்மானமும் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதோட இன்ட்ரோ அண்ட் ஸ்பெக் டீட்டெயில் பார்த்துட்டு எந்த மொபைல் நீங்கள் இந்த 3 மொபைலில் வாங்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு அப்படின்றதையும் ஒரு சின்ன கம்பேரிசனோட பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பாக்ஸ்லையுமே பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒன்றாவே வச்சு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் ஃபிட் பண்ணி பார்த்தேன், ப்ரொடெக்டிவ் கேஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் நிறையா பண்ணலாம். அடுத்து 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் அண்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மொபைலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லுக் வைஸ் 100% ஒரே மாதிரி தான் இருக்குது. ட்வின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் கலரில் மட்டுமே ஒரு சின்ன வித்தியாசம். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரா ப்ரிசம் டிசைன் வந்து Y3லையும் ஆரா ஸ்மோக் டிசைன் வந்துட்டு Redmi 7லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. லுக் வைஸில் எப்பயும் போலயே ரெட்மி மொபைல் இருக்குமோ அதே போல தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ப்ரிசம் டிசைன். கொஞ்சம் அந்த ஸ்மோக் டிசைனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், பாட்டமில் மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர், மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து 4G வோல்ட் சப்போர்ட்டோடய வருது. டாப்பை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய IR பிளாஸ்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடு டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 மொபைல்லையுமே 12 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட வருது. இதுக்கு சப்போர்ட்டிங் டெப்த் சென்சிங் கேமரா 2 மெகா பிக்சலில் வருது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது 2 மொபைல்லையுமே. மொபைலோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.26 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2 மொபைல்லையுமே கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வர்றது ரொம்பவே நல்ல விஷயமாகவும் இருக்குது. அண்ட் நாச் ஏரியாவில் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். Y3 வந்து செல்ஃபிக்காகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் Y3ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.25ஓட வருது. ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஒரு சில செல்ஃபி ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணாலுமே நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட்டே கிடைக்குது. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட், இந்த 32 மெகா பிக்சலை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, மற்ற மொபைலெலாம் இந்த 32 மெகா பிக்சல் மாதிரி ஆன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். ஒரு உதாரணத்துக்கு HDR மோட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 32 மெகா பிக்சல் கேமராவை ஆன் பண்ணாலும் கூட இந்த HDR மோட் அப்படியே இருக்கிறது ஒரு நல்ல ஹைலைட்டாகவும் எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு Redmi 7 பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2ஓட வருது. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில செல்ஃபி ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். மொபைலோட OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட MIUI 10 பேஸ் பண்ணி தான் Android Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் ரெண்டுலேயுமே ஈக்குவல் தான். Snapdragon 632 யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU பொறுத்த வரைக்கும் Adreno 506ல பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh பவரோட வருது. ரெண்டுலேயுமே வந்து சேம் கெப்பாசிட்டி தான். கிட்டத்தட்ட 2 நாள் வந்து பேட்டரி தாராளமாக நிற்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 மொபைலோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் நான் பெருசாக பார்க்கல. இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ இப்போ PUBG கேம்லாம் ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கம்பேரிசனை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே நமக்கு முக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இதோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 2 மொபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வித்தியாசத்தில் தான் வருது. Redmi 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9000 ரூபா சொல்கிறாங்க. Y3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 இடத்துலையும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்குது. கேமரா மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. 32 மெகா பிக்சல் Y3ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு செல்ஃபி லவராக இருக்கீங்க, எனக்கு செல்ஃபி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் Y3க்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்கேயும் ட்விஸ்ட் இருக்குது.
இருக்குது. அதுவே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு 9000 ரூபாய் தான் இருக்குது, என்னால் 10,000 ரூபா போட்டு இன்னொரு ஃபோன் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேணா ரெட்மி 7க்கு மூவ் ஆகலாம். பட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் Y3க்கு போகிறீங்க அப்படின்னும் போது அதை விட பெட்டர் ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 7 இருக்குது. என்ன புதுசாக ரெட்மி நோட் 7 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸில் Y3 என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் ரெட்மி நோட் 7ம். ஸோ ப்ரைஸில் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது, நமக்கு ப்ரைஸும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் மாறணுமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே வந்து இதை விட ஹையாக தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பேனலும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பேனல், இதில் எல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட வருது பேக் பேனலுக்குமே. அண்ட் இன்னும் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. ஸோ இது வந்துட்டு வெறும் ஹெச்டி தான் இருக்க விட கம்பேர் பண்ணும்போது அதில் ஃபுல் ஹெச்டினும் போது இன்னுமே நமக்கு பெனிஃபிட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் Y3 வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ரெட்மி நோட் 7 வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.